வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோசியர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்காரம் தன்னோதந்தி பிரசோயத். ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கிர சனிப்பேச்சராக வைக்காத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய. ஓம் அங்கரங்கு பஞ்சபோத வசிவிசிய. லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய. நங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக சகல ஜோதிட அன்பர்களுக்கும் சகல மக்களுக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய பலன்களும் பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் நான் பேச போகிறேன். இப்போ சனீஸ்வர பகவான் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. இவர் தொழில்காரன், கர்மகாரகன் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க. தொழில்காரன், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கர்ம பலனை தப்பாம கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். ஏன்னா இவர் கிரகங்களையே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் தான். இவர் நீதி, நேர்மை, நியாயமாக நடப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவருடைய ஜாதக ரீதியா நம்மளுடைய ஜாதக ரீதியா நம்ம நேர்மை, நீதி, கரெக்டாக போய் பேசாம எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டோம்னா 100% நல்லதே நடப்பார். ஏன்னா தராசு, அதாவது துலா ராசியில் ஒரு உச்சமாகிறார், கும்பராசியில் ஆட்சி பலம், மகர ராசியில் ஆட்சி பலம், மேச ராசியில் நீச்சமாயிடுவார். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம ஒரு சனீஸ்வர பகவானை அவரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்ட்டா நம்ம நேர்மையாக இருக்கணும். தொழில்காரன் அப்படிங்கிறதுனால இவர் கொடுக்கக்கூடிய தொழில் எல்லாமே பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைக்கக்கூடிய தொழில்களை தான் தருவார். ரொம்ப கஷ்டமான உடல் உழைப்புள்ள தொழில்களை மட்டும்தான் இவர் தருவார். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு தரக்கூடிய தொழில்களாக இருந்தாலும் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளும் பிரம்மாண்டமான ஒரு நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் கூட சனீஸ்வர பகவான் இருப்பார். அந்த அளவுக்கு ஜாதகத்தில் நல்ல உச்சபலம் பெற்று சுபகிரகத்தினோட பார்வை பெற்று அந்த ஸ்தானாதிபதியோட சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லது கொடுத்தாலும் யாருனாலையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி கெட்டது கொடுத்தாலும் யாருனாலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு கிரகம் தான் சனீஸ்வர பகவான். இவருடைய அதிதேவதை எதுனா தர்மசாஸ்தா பைரவர் இவருடைய அதிதேவதைகள். இவர்களை வணங்க இவர் நல்ல முன்னேற்றம் தருவார். அப்புறம் ரெண்டாவது இவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் உண்டு. ஏன்னா இந்த 2 கிரகத்தை மட்டும்தான், 2 கடவுளை மட்டும்தான் இவர் பிடிக்கவே இல்லை. சிவனையே பிடிச்சிட்டார். கடவுள்கள் எல்லாத்தையும் இவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரணும். இவர் கர்ம பலனை கொடுத்தே ஆகணும்னா கடவுளாகட்டும் மனிதர்களாகட்டும் யாராக இருந்தாலும் தப்பாமல் கொடுத்துருவார். தண்டனைகளை கரெக்டாக நிறைவேற்றுவார். ஓகேங்களா? அதனால இவருடைய பவர், இவர் ஜாதகத்தில் பலம் முடிஞ்சா பெரிய ஜட்ஜாக இருக்கிறதெல்லாம், நீதிமானாக இருக்கிறதெல்லாம் கூட இவருடைய பவர்ஃபுல் இவருடைய ஜாதகத்தில் பவராக இருந்தால் தான் அவங்க ஜட்ஜாக உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நீதி, நேர்மை, நீதியை தவறாமல் வழங்கும் நீதிமான், கர்ம பலனை தவறாமல் கொடுக்கும் கர்மவான். ஓகேங்களா? தொழிலை நம்ம ஜாதகத்தில் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தால் பவராக கொடுத்து நல்லா மேன்மையாக கொடுத்து இருப்பார். அப்புறம் ஜாதகத்தில் இவர் என்னன்னா 7 சனி, அஷ்டம சனி இந்த காலங்களில் மெயினாக கொடுப்பார். அந்த காலத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்தால் அந்த 7 சனியோட பாதிப்புகள் நம்மளுக்கு துளியோட வராது. 7 சனி வந்ததோட சுவடே தெரியாது. அந்த டைமில் பெரிய பெரிய தொழில் நிறுவனத்தை பெரிய பெரிய முன்னேற்றமான பாதைக்குள்ள அவர் கொண்டு போவார். ஒரு நல்ல பிளானட்டு, நல்ல பொசிஷனில் அவர் இருந்துருச்சு. அவர் நின்ற இடம் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று, இவரும் நல்ல ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று நல்ல பொசிஷனில் இருந்து அந்த 7 சனி வந்ததுன்னா இவருக்கு சாதகமான, சனீஸ்வர பகவானுக்கு சாதகமான ஒரு திசாபுத்திகள் அந்த டைம்ல நடந்ததுன்னா நல்ல மேன்மையை தடுத்துடுவார். 7 சனின்னு நம்ம கஷ்டப்படுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அஷ்டம சனி 7 சனியோட கடுமையானது. அந்த டைம்லயும் இதே மாதிரி தான். ஓகேங்களா? இதே மாதிரி அவருக்கு நட்பு கிரகத்தினோட திசாபுத்தி நடக்கிறது. இவர் நட்பு ஸ்தானத்தில் இருக்கு. பிறந்த ஜாதகத்திலே ஒரு நட்பு ஸ்தானத்துல அந்த அஷ்டம சனி காலத்தில் இருந்துட்டாருன்னா, பிறக்கும் போது நல்ல பொசிஷன்ல ஜாதகத்துல அவர் இருந்திருந்தாருன்னா 7 சனி அஷ்டம சனி பாதிக்காது. சிம்பிள் டிராபிக். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் பார்த்தோம்னா சசயோகம்ங்கிற ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ சசயோகம்னா கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஆயுள் 80 வயசுக்கு மேலே ஆயுள் கொடுத்துருவோம். ஏன்னா இவர் ஆயுள் காரகம் மேலே. அதனால ஆயிலும் இவரை வச்சே நம்ம நிர்ணயம் பண்றோம். அதனால ஆயிலையும் நல்ல முஸ்லிம் தான் ஆயில் நல்ல வாரி வழங்கிடுவாரு. அதே மாதிரி இவர் எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் ஆயில கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கு. என்னன்னா அந்த மனிதன் நம்ம பிறந்தோம்னா கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம்.
அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு தனிப்பட்ட முறையில் சனீஸ்வர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இது நாள் வரையிலும் எந்த வகையிலும் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு கஷ்டப்படுத்துனதே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய பலன்கள் வந்து எனக்கு பயங்கரமாக கிடைச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அனுபவிச்சாலும் ஒரு ஜோதிடர் வந்து தானும் அனுபவிக்கணும், தன்னுடைய பலன்களை தானும் அனுபவிக்கணும். தன்னிடம் வரக்கூடிய ஜோதிடர்கள் பார்க்க வர்றவங்களோட ஜாதகத்தை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த பொசிஷன் இருந்தால் என்ன நடக்குங்கிறது துல்லியமாக சொல்ல தெரியும். அப்போதான் வந்து நம்ம வந்து இந்த பலன்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியும். கால்குலேஷன் ஒரு பக்கம், இன்னொன்று கிரகங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடக்கணும்னா எல்லா கிரகத்தையும் நாம் மனதார ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வைப்ரேஷன் பண்ணணும், கிரகங்களை நல்லா ஆராதிக்கணும், அந்தந்த கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் முறையாக செஞ்சுக்கணும். அப்போ தான் ஜாதகத்தில் தவறாக இருந்தால் கூட நம்ம சொல்கிற பலன் அப்படியே பலிக்கும். அதான் எம்பெருமான் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், ஒரு ஊற்றி என் செய்யும் அப்படின்னு முருகப்பெருமானோட இதில் சொல்லியிருக்கு. அது மாதிரி நாலு கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா சனீஸ்வர பகவான் வந்து சூப்பராக நம்மளுக்கு எல்லாமே செஞ்சுட்டு போயிடுவார். இது மாதிரி சனீஸ்வர பகவானோட நன்மைகளை பற்றி இப்போ நான் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து ஜாதகத்தில் நீஷ்டமாகி அஸ்தங்கமாகி வேற அவருடைய கிரகங்கள், அவரோட பகை கிரகங்களோட சேர்ந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் ஒரு பகை கிரகங்கள். இந்த கிரகங்களோட சேர்ந்திருந்தா கெடுபலன்களை கொடுக்கறது தப்பாம கொடுத்துருவார். ஏன்னா சந்திரனோட சனி சேர்ந்திருந்தாலும், சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல இருந்து இருந்தாலும் சன்னியாசி அமைப்பு கொடுத்துருவாரு. அப்புறம் அதே மாதிரி சன்னியாசி அமைப்பு கொடுத்துருவாரு. ரெண்டாவது வந்து மந்த புத்தியில கொடுத்துருவாரு. இதெல்லாம் சனி சந்திரன் சேர்க்கையினால. அதே மாதிரி சனி சூரியன் சேர்ந்திருந்தா தகவலுக்கும் மகளுக்கும் பிரிவினை பிரச்சனைகள் கொடுத்துருவாரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லதா ஜாதகத்தில் நான் நல்லதாக சொல்றதும் உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வரன் நிற்கிறத பொறுத்தும் அவர் வாங்கிய நட்சத்திரத்தை பொறுத்தும் தான் பலன்கள் நடக்கும். அவர் சாரன் எந்த சாரத்தில் வாங்கியிருக்காரு, அந்த சாரநாதன் என்ன பொசிஷன் இருக்காரு, அவர் நின்ற கிரகத்தினோட அதிபதி எந்த பொசிஷன் இருக்கிறாரு, இவர் எந்த கண்டிஷன்ல ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நல்ல பலன்களும் தீய பலன்களும் எல்லா கிரகங்களுக்கும் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா உடனே தகப்பனுக்கு மகனுக்கு ஆகாது ஜோசியம் சொல்லிட்டாரு அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. அதை குரு பார்த்துட்டு அது நிவர்த்தி உண்டு. சனி எவ்வளவு கெட்ட ஸ்தானத்தில் நின்றாலும் அது குரு பார்வை பெற்றிருந்தா சனியினால எந்த கெடுபலனையும் மனித ஜாதகத்தையும் கொடுப்பதில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேங்களா? அதனால குரு பார்வைக்கு சகல கிரகங்களும் சுபிச்சம் அடைகிற ஒரு பலன் இருக்கு. அதனால சனீஸ்வர பகவானை பற்றி நம்ம துளியோட கவலைப்பட தேவையில்லை. 7 சனி அஷ்டமச்சனி குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செஞ்சு அவர் ஸ்தானபலம் என்ன ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரு, என்ன திசாபுத்தியில் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பலன்கள் போட முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், 7 சனி காலத்தில் சந்திர திசையோ அல்லது சூரிய திசையோ இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் திசை நடக்கும்போதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செவ்வாய் சனி சேர்க்க பெற்றிருந்தா நல்ல டாக்டர்களை, அதாவது சர்ஜரியன் டாக்டர்களை செவ்வாய் சனி குரு சுக்கரன் இதெல்லாம் நல்ல பொசிஷன்ல இருந்தால் நல்ல டாக்டர் சுபத்துவம் பெற்று நல்லா இருக்குன்னா அறுவை சிகிச்சை நிபுணர் பெரிய பெரிய மெடிக்கல் ஸ்தாபனங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி தந்துடுவார். ஓகேங்களா? அதே மோசமான அந்த கிரகங்களோட அமைப்பு வந்து ஜாதகத்தில் மோசமான அமைப்பில் இருந்தால் ரொம்ப அந்த கீழ்த்தரமான தொழில்கள், அதாவது என்னென்ன கீழ்த்தரமான தொழில்னா வெளியே சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடிய தொழில்கள் என்னென்ன அப்படின்ட்டா இந்த கசாப்பு கடை அப்படிம்பாங்க, அதாவது கறி விற்கிற கடை, மற்ற கீழ்த்தரமான ஒரு தொழில்களை செய்யறதெல்லாம் சனி வந்து பேடான செவ்வாயோட சேர்ந்து பேடா இருக்கும்போது இந்த மாதிரி தொழில்கள் வெளியில் சொல்றதுக்கே ஒரு அருவருப்பான தொழில்கள் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு பெருமையான தொழிலை சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி தொழிலையும் சனீஸ்வர பகவான் கொடுத்துருவார். ஏன்னா தொழில்காரன் இல்லையா? அதனால அவரு எப்படி சேர்ந்து எந்த பொசிஷன் இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளுக்கு தொழில்கள் அமையும். ஓகேங்களா? இவருக்கு இப்போ நம்ம பலன்களும் எல்லாம் சொல்லியாச்சு. இவருக்கு என்னென்ன தெய்வங்களை வழிபடணும், எந்த கோயில்களுக்கு போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இவருக்கு வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை மணிக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வடமாலை வெற்றிலை மாலை சாக்கி ஒரு அர்ச்சனை செய்யறது, நெய்வலை கேட்டி அர்ச்சனை செய்யறது, அப்புறம் வெண்ணக்காப்பு ஆஞ்சநேயருக்கு சாப்பிட்றது, சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயரோட காயத்ரிகளை நம்ம சொல்றது, அதே மாதிரி சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரங்களை பிரயோகம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்குது. சனிக்கிழமைக்கு அது நம்ம செய்யறது அப்படின்ட்டா வீட்டில் வந்து ஆஞ்சநேயரோட காயத்ரி, கணபதியோட காயத்ரி, அப்புறம் வந்து சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்றது காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரையில சனியோட உரையில் நம்ம செய்யறது விசேஷ பலன் தரும். நல்லா வீட்டில் விளக்கேற்றிட்டு விளக்கு முன்னாடி அமர்ந்து தியானம் பண்ணிட்டு
அப்புறம் இந்த மந்திரங்களை கொஞ்ச நேரம் நம்ம எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லிட்டு வழிபாடுகள் வீட்டில் செஞ்சுக்கலாம். அப்புறம் கோயிலில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் சிவன் கோயில் பாடல் பெற்ற சிவஸ்தலம். நான் எப்பவுமே பாடல் பெற்ற சிவஸ்தலம் அதுதான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல ஏன்னா அது கிட்டத்தட்ட 1000 வருஷம் 2000 வருஷமாக பிரதானமான பழமையான சிவன் கோயில் இருக்கும். அது காலகாலமாக கரெக்டாக பூஜைகள் பண்ணிட்டு வருவாங்க. பூஜைகள் எந்த இடத்துல கரெக்டாக நடக்குதோ அந்த இடத்துல தான் தெய்வங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். எந்த கோயிலுமே பூஜைகள் வழிபாடுகள் மந்திர பிரயோகங்கள் எந்த கோயிலில் கரெக்டாக நடக்குதோ அந்த கோயிலில் தான் தெய்வங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். நம்ம கேட்குற வரன்களை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார்கள் தெய்வங்கள். அதனால் கோயில் முக்கியம். நீங்கள் எந்த கோயில் செலக்ட் பண்ணுறோ அந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் பாடல் பெற்ற அப்பர் சுந்தர மாணிக்கவாசகர் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே சனீஸ்வரர் சிவனுக்கு ஒரு விளக்கு, அம்பாளுக்கு ஒரு விளக்கு, சனீஸ்வரர் பகவானுக்கு ஒரு விளக்கு, அப்புறம் இந்த மாதிரி கால பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றணும். ஏன்னா பைரவர் சனியோட அதிதேவதையாக வர்றதுனால பைரவரும் தர்மசாஸ்திரம் ஐயப்பனும் அவருக்கு உண்டான இது வர்றதுனால அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ஐயப்பனுக்கு 18 விளக்கு ஏற்றுறது, எள் முடிச்சு போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. கேரளா மாநிலத்தில் எல்லாம் பார்த்தோம்னா எள் திரி போட்டு விளக்கு வச்சுருப்பாங்க. அது தலையை சுற்றி எல்லாருமே ஏற்றுவாங்க. சாஸ்தா அப்படிங்கிற டெம்பிளுக்கு முன்னாடி, ஐயப்பன் டெம்பிளுக்கு முன்னாடி. ஓகேங்களா, அது முக்கிய வழிபாடு அங்கே கேரளாவில். அதனால நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே 18 விளக்கு ஏற்றுறது, அல்லது 2 உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்கள் நடக்கும். கெட்டதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது. அதே மாதிரி ஐயப்பனுக்கு சிறந்த கோயில், ஐயப்பனோட சிறந்த சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறது, இதெல்லாம் சில வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பனுக்கு மாலை போட்டு வந்து ஐயப்பனோட பக்தர்களை சனீஸ்வர பகவான் எந்த கெடுதலும் கொடுக்கறதில்லை. ஏன்னா ஐயப்பனுக்கு கருப்பு நிற ஆடை அணிந்து மணி மாலை தெரிவித்து தான், துளசி மணி மாலை தெரிவித்து தான் சபரிமலைக்கு போகிறோம். அந்த டைம்ல அவர் தாடி வளர்த்திக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நகை வெட்டுறது கிடையாது, கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறாங்க, பூஜைகள் செய்கிறாங்க. அதனால ஐயப்ப பக்தர்களை சனீஸ்வர பகவான் எந்த கஷ்டமும் படுத்துறதில்லை. ஓகேங்களா, அதனால சபரிமலை ஐயப்பனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஐயப்பனுக்கு நல்ல பிரார்த்தனைகள் பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கங்க. அப்புறம் நம்ம திருநள்ளாறு சேத்திரம், திருநள்ளாறு குளத்தில் போயிட்டு குளத்தில் எண்ணெய் சீயக்காய் எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு கருப்பு கலர் துண்டு அங்கே தருவாங்க, தோலில் போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிழிஞ்ச துணி, ரொம்ப நாளாக யூஸ் பண்ண கிழிஞ்ச வஸ்திரம், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வஸ்திரம் ஏதாவது இருந்தால் அதை உடுத்திட்டு அங்கே போய் குளிங்க. ஓகேங்களா, நலன் ரொம்ப கிழிஞ்ச கந்தல் துணியோட தான் அங்கே குளிச்சு அதை கூட அன்னப்புறம் இழுத்து அந்த தோஷம் நிவர்த்தியாச்சு. சனி நாள் பிடியிலிருந்து தப்பிச்சார். அதனால நீங்களும் வீட்டில் இருக்க பழைய துணி கந்தல் துணி ஏதாவது இருந்தால் அந்த திருநள்ளாறு போகிறப்ப வீட்டில் நல்லா துவைச்சி அலசி அதை எடுத்து அங்கே போய் குளத்துக்கிட்ட கட்டிக்கிட்டு அங்கே கொடுக்குற கருப்பு கலர் வஸ்திரத்தை போட்டு நல்லா குளிச்சுட்டு 3 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு அதை அங்கேயே குளக்கரையிலேயே போட்டு அது பக்கத்தில் வந்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது, கணபதி இருப்பார், பைரவர் இருப்பார். அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்காய் தலையை சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு அவரையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நேராக இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல போனோடனே பிரகாரத்தை சுற்றி வரும்போதே சனீஸ்வர பகவான் இருப்பார். அது பக்கத்துலேயே அம்பாள் இருப்பாங்க. சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு சிவன் அப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு வந்தீங்கன்னா அங்கே பைரவர் இருப்பார், அவரையும் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சனீஸ்வர பகவானோட வைப்ரேஷன் சனி திசை, சனி புத்தி, ஏழச்சனி அஷ்டமச்சனி காலங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது காலபைரவர் கட்டாயம் நல்லா கும்பிடணும். அதே மாதிரி சனீஸ்வரம் கும்பிடணும், ஆஞ்சநேயர் கும்பிடணும், கணபதியை கும்பிடணும். இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நீங்கிடும். யோக பலன்கள் அதிகமாக இருந்தால் யோக பலன்கள் இரட்டிப்பாக நடக்கும். தோஷங்கள் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் பூரா கிளியர் ஆகி நல்ல முன்னேற்றத்தை தரும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்திங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.